வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆச்சுங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன கவனிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. என்ன நம்பப்படுகிறவைகளின் உறுதினா என்ன, அது காணப்படாதவைகளின் நிச்சயம்னா என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போன வாரத்திலே சொன்னேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம உறுதியாக நம்புறது, அதாவது நடக்கிறதுக்கு சாத்தியமில்லாத காரியமாக இருந்தால் கூட அது நடக்கவே நடக்காது, இது வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நமக்கு ஆகாது, நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற முடியாத காரியத்தை கூட அது முடியும், சாத்தியமாகும் அப்படின்னு நம்புறது தான் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் நம்பினா அப்படின்னா அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினான். அவன் மூலமாக அநேக சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பினான். அவன் எப்போ அப்படி நம்பினான் அப்படின்னா, அவனுக்கு குழந்தையே இல்லை. அப்போ என்ன நம்பினான் அப்படின்னா, அவன் மூலமாக அநேக சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்ன்றதை நம்பினான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா, ஆபிரகாம் மாதிரி குழந்தையே இல்லாத போது, ஈசாக்கு இல்லாத போது, குழந்தையே இல்லாத போது அவன் என்ன நம்பினான் அப்படின்னா, என் மூலமா அநேக வம்சங்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும்ன்றத நம்பினா. குழந்தை இல்லாத போது நம்பினான்றதை விட, நல்லா கவனிங்க, குழந்தை இல்லாத போது நம்பினா அப்படின்றத விட குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத போது அவன் நம்பினான். குழந்தை இல்லாத போது நம்பினான்றது அது வேற விஷயம். ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத போது அவன் நம்பினான். எப்படி அப்படின்னா, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. அந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆபிரகாமுடைய சரீரத்தை குறித்தும் அவன் சாராளுடைய கர்ப்பத்தை குறித்தும் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்னா என்ன மீனிங் கவனிச்சிங்க அப்படின்னா, சாத்தியமில்லாததா இருந்தால் கூட, அது நடக்கவே நடக்காதுன்னு இருந்தால் கூட அதை குறித்து ஒரு துளி கூட அவன் கவலைப்படலை, அதை குறித்து ஒரு துளி கூட அவன் சந்தேகப்படலை, அதை குறித்து அவன் துளி கூட பயப்படலை. அவன் ஸ்ட்ராங்காக நம்பினான். எதை நம்பினான் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்பினான். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நம்பினான் அப்படின்னா, அவன் எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்பினான் அப்படின்னா, சாதாரணமாக அவன் வார்த்தையை நம்பல. அவன் எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்புறான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய முழு உலகமுமே அந்த வார்த்தை தான் அப்படின்னு நம்பினான். ஆபிரகாமுடைய முழு உலகமுமே எது நம்பினா, அந்த வார்த்தை தான். முழு உலகம், தன்னோட முழு உலகமே அந்த வார்த்தை தான், அதை தான் நம்பினா. எப்படி நம்பினா அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் என்றதை நம்பினா. செத்து போனதை, மரித்து போனதை அவரால் மீண்டும் உயிரோட கூட கொண்டு வர முடியும்ன்றத அவன் நம்பினா. ஆபிரகாமுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையில தான் இருந்துச்சு. ஏன் கடவுளுடைய வார்த்தையில் இருந்துச்சு அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈசாக்கு அங்கே காணப்படலை,
ஆபிரகாமுடைய குழந்தைகள் எல்லாம் அங்கே காணப்படலை. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த காணப்படாத ஒரு நிச்சயத்தை நம்புகிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி. எப்படி ஆபிரகாம் உறுதியாக நம்பினானோ, எப்படி ஆபிரகாம் காணப்படாதவைகளை நம்பினானோ, அதை மாதிரி நம்பணும். அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, வாசிங்க திரும்பியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே, நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. எதனால உண்டாக்கப்பட்டது? எதனால சிஸ்டர் உண்டாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. உலகங்கள் எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்குது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய், நல்லா கவனிங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற பொருட்களாக இருக்கட்டும், உங்கள் பார்க்குற பிரச்சனைகளாக இருக்கட்டும், பார்க்குற காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்கனவே ஒன்று இருக்கிறதுலேருந்து உண்டாக்கப்படலை. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த ஃபுல் ஃபிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது என்ன ஸ்டீலாண்ணா? ஸ்டீலு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு இரும்பாக கம்மியாக ஏதோ இருந்திருக்கும், ஒரு பொருளாக இரும்பு பொருளாக இருந்திருக்கும். அந்த இரும்பு பொருள்லேருந்து இப்போ என்னவா மாறி இருக்குது? ஃபுல் ஃபிட்டாக மாறி இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி உங்களுக்கு உண்டாயிருக்கிற பொருட்கள், நீங்கள் காண்கிற பொருட்கள் எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்னொரு பொருள்லேருந்து உண்டாயிருக்கும். ஆனால் வேதம் இப்படி சொல்லுது, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் உண்டாச்சு அப்படின்றது தோன்றப்படுகிறவைகளால், நம்ம பார்க்கறது தோன்றப்படுகிறவைகளால் உண்டாயிருக்கு. ஏதோ ஒன்று தோன்றி இருந்ததுல இருந்து இந்த இப்போ பார்க்குற அந்த ஃபுல் ஃபிட் வந்து உண்டாயிருக்குது. முன்னாடி ஒரு இரும்பாக இருந்துச்சு, அதை எடுத்து ஃபுல் ஃபிட்டாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லுது, காணப்படுகிறவைகள் நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தோன்றுனதுலேருந்து உண்டாகவில்லை அப்படின்னா எதுலேருந்து உண்டாயிருக்கிறது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையிலிருந்து உண்டாயிருக்கிறது. ஏன்னா அப்படி தான் போட்டிருக்குது. மேலே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், விசுவாசத்தினால எல்லாமே உண்டாயிருக்கிற எல்லா காரியங்களுமே விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்குது. இதைத்தான் ஆபிரகாம் நம்பினான். எப்படி நம்பினான் அப்படின்னா, இந்த உலகமே தேவனுடைய வார்த்தையினால தானே உண்டாச்சு, இந்த பூமியே தேவனுடைய வார்த்தையினால தானே உண்டாச்சு, இந்த அண்ட சராசரங்களும் எப்படி உண்டாச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட சரீரம் செத்து போய் இருந்தாலும் சரி, சாராளுடைய கர்ப்பம் மரித்து போய் இருந்தாலும் சரி, அதை திரும்ப உயிரோடு கூட எழுப்புறதற்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுன்றத ஆபிரகாம் நம்பினான். பிரியமானவர்களே, நம்முடைய உலகங்கள், நல்லா கவனிங்க, நம்முடைய உலகங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலகங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு காரியங்களும் சீரமைக்கப்பட்டு இருக்கும்போது, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இப்போ இருக்கிறதான பிரச்சனை, இப்போ இருக்கிறதான கஷ்டங்கள், இப்போ இருக்கிறதான பாடுகள், இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அது சீரமைக்கப்படக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது.
எப்படி ஆபிரகாம் இல்லாத டைமில், அவன் ஈசாக்கு இல்லாத போது ஆபிரகாம் எதை விசுவாசிச்சான் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சான். எப்படி அவன் விசுவாசிச்சான் அப்படின்னா என்ன நம்பினான் அப்படின்னா கடவுள் கொடுத்த அந்த வார்த்தைக்குள்ள அவனுக்கு உண்டான அவனுடைய உலகத்திற்கு உண்டான எல்லா காரியங்களும், ஆபிரகாமுக்கு உண்டான அவனுடைய உலகத்திற்கு உண்டான ஆபிரகாமுடைய உலகத்திற்கு உண்டான எல்லா காரியங்களும் கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையிலே இருக்கிறது என்பதை அவன் நம்பினான். நம்முடைய உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் என்ன நம்பினான் அப்படின்னா ஈசாக்கு இல்லை, ஆனால் இவனோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நம்பினான். ஆனால் ஈசாக்கு இல்லைன்ற சமயத்தில் அவன் என்ன நம்பினான் அப்படின்னா ஈசாக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறான்றதை நம்பினான். ஈசாக்கு இல்லை, ஆனால் இவன் என்ன நம்புறான் அப்படின்னா என்னுடைய சந்ததி, என்னுடைய வம்சத்தின் மூலமாக அநேக சந்ததி ஆசீர்வதிக்கப்படுன்றதை நம்பினான். எப்படி நம்பினான் அப்படின்னா கடவுள் இவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாக ஈசாக்கு அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாக இருக்கிறான்றதை நம்பினான். ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக இருக்கிறான்றதை நம்பினா மட்டும் இல்லை, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக ஈசாக்கு மட்டும் இல்லை, ஈசாக்கு மூலமாக அநேக சந்ததிகள் வர போகிறாங்க. எல்லா சந்ததிகளும் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை ஆபிரகாம் நம்பினான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், உங்களுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை போல உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தெரியலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன கனவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உங்களுக்கு என்ன லட்சியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உங்களுக்கு என்ன இலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இவை எல்லாவற்றையும் நீங்கள் அடைய வேண்டும் என்றால், இவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இவை எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆபிரகாமை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திற்கு உள்ளாகவே நீங்கள் சென்று அடைய வேண்டிய எல்லா காரியங்களும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு உள்ளாகவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு 75 வயசுல அவனை அழைக்கிறாரு. அழைக்கும் போது அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வெறும் வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கடவுள் கொடுத்த வெறும் வாக்குத்தத்தங்கள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ, எங்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எதை சுதந்திரிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, இவை எல்லாமே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு உள்ளாக இருந்ததை போல உங்களுடைய உலகங்களையும் உண்டாக்கக்கூடிய சக்தி, உங்களுக்கும் உலகங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி, உண்டாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்குள்ளாகவே இருக்கிறது பிரியமானவர்கள். வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா வாக்குத்தத்தம் இருக்குது பிரதர், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு கூட தான் வாக்குத்தத்தம் இருக்குது, என்னை வந்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கும் இருக்குது, என்னை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கும் இருக்குது, நீ போகிற இடங்கள்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கும் இருக்குது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கும் இருக்குது, எனக்கும் எல்லாமே வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கிற உலகங்கள் எல்லாம், என் முன்னாடி நிற்கிற உலகங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு உண்டானதை போல, ஆபிரகாமுக்கு சொன்னதை போல எதுவுமே எனக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே, எதுவுமே சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாக எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அது ஒரு லெட்டர் மாதிரி, ஒரு லெட்டர் மாதிரி, ஒரு வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள் மாதிரி அது தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்பணும்.
ஆபிரகாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் வாக்குத்தத்தமாக வச்சுக்கொள்ளலை. வாக்குத்தத்தமாக வச்சுக்கொள்ளலை. அவன் அதை நம்பும்போது எப்படி நம்ம வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நம்பும் பொழுது அவனுக்கும் சாதாரண மனுஷன் போல் அவனும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து உண்மையிலே இது நடக்குமா, உண்மையிலே இது சாத்தியமா, நமக்கு வாய்ப்பே இல்லையே, இது நடக்காது அப்படின்ற சந்தேகமும் பயமும் இருந்துச்சு. இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுக்கு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அவங்க கூட ஒரு ரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். உங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. வாக்குத்தத்தங்களாகவே இருக்குது. உங்களுக்கு வாக்குத்தத்தங்களாக இருந்தால் கூட ஆபிரகாம் கூட எப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி உங்கள் கூடயும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையிலே பலி கொடுத்து, ஆபிரகாமுக்கோ ஒரு ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ இல்லை புறாவின் ரத்தத்தையோ கொடுத்து அவனுக்கு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் உங்கள் கூடயும் என் கூடயும் அவர் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து, சொந்த குமாரனுடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து, பாவமில்லாத ரத்தத்தை கொடுத்து உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்துருக்கிறார். சாதாரண ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை கொடுத்து ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமே அது 1000 மடங்கா கோடி மடங்கா இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரத்தம், பரிசுத்த ரத்தம், பாவம் இல்லாத இந்த ரத்தம் எத்தனை கோடி மடங்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பான்னு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் தான் அவனை இன்னைக்கும் கவனிச்சோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாகத்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு யாக்கோபு பிறந்தான், யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் வந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இன்னைக்கு உலகமே உண்டாயிருக்கிறது. அப்போ அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. உன் மூலமா இந்த உலகத்தில் இருக்க அநேக வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதுக்கு காரணம் அவன் கூட பண்ண அந்த ரத்த உடன்படிக்கை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். எப்படி மாறணும்? ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களாக மாறணும். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களாக மாறணும் அப்படின்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்குது, அது உண்மையிலே காரியங்களை நடப்பிக்குமா, அந்த வார்த்தை உண்மையிலே காரியங்கள் நடப்பிக்குமா, அந்த வார்த்தையில் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, நல்லா கவனிங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இதில் நான் என்ன உங்களுக்கு காண்பிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் திருப்புங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இப்போ நீங்கள் படிச்சீங்க இல்லையா அந்த வாக்குத்தத்தம்? எதுனா இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது கவனிங்க சிஸ்டர், எதுனா நீங்கள் இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது, வார்த்தைகளை வாசிக்கும்போது எதுனா உங்களுக்கு ஒரு பவர் எதுனா கிரியேட் ஆச்சா? வல்லமை எதுனா தெரிஞ்சிச்சா? இப்படி வாசிச்சிங்கல்ல வசனம், அது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி தான் ஆபிரகாம் அவன் வீடை விட்டுட்டு, அவன் ஊரை விட்டுட்டு, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி தான் வந்தான். இப்போ நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? சாதாரணமாக ஒரு புக்கு படிக்கிற மாதிரி படிச்சிட்டோம், கரெக்டாக? ஆனால் ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது, கடவுள் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, அவன் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளலை. நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். ஒரு சாதாரண வார்த்தைகளை மட்டும் பெற்றுக்கொள்ளலை, வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளலை. அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையே இருந்ததை, சக்தி இருந்ததை, வல்லமை இருந்ததை, பவர் இருந்ததை அவன் உணர்ந்தான். நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள எதனா ஒரு ஃபீலிங் வருதா? ஏதாவது ஒரு அந்த வார்த்தைக்குள்ள எதனா பவர் இருக்க மாதிரி தெரியுதா? எதனா வல்லமை இருக்க மாதிரி தெரியுதா? நல்லா கவனிங்க. ஒரு காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் என்றால், முதல்ல ஒரு ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு மரம் உண்டாகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மாங்காய் மரம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? விதை. கையை தட்டுங்க. என்ன தேவை? விதை தேவை. மாங்காய் மரம் உண்டாகணும் என்ன தேவை? விதை தேவை. விதை. அந்த விதை தான் என்ன அப்படின்னா, அந்த விதை தான் உங்களுக்கு வார்த்தை. கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமுக்கு விதை என்ன விதை? 12வது அதிகாரத்தில் வாசிச்சிங்களா? இப்போ 3 வசனம் 4 வசனம் வாசிச்சிங்கல்ல, அதுதான் ஆபிரகாமுடைய விதை. அந்த விதையை நம்பி, நல்லா கவனிங்க, அந்த விதையை நம்பி தான் ஆபிரகாம் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவர் சொல்கிறார், உன் தேசத்தை விட்டு போப்பா, உன் இனத்தை விட்டு போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் மூலமாக அநேக வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னது யாருக்கு விதை? அதுதான் ஆபிரகாமுக்கு விதை. அது இப்போ நம்மளுக்கு விதை எது? நம்மளுக்கு விதை எது? வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அது யாருக்கு? நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதை. அது இப்போ அந்த மாங்காய் மரம் விதை வந்துருச்சு. இப்போ கையில் விதை வந்துருச்சு. அந்த விதையை நல்லா கவனிங்க. அந்த விதையை இப்போ என் கையில் இருக்குது மாங்காய் மரம் விதைன்னு வச்சுக்கோங்க. மாங்காய் மரம் விதை. இந்த விதையை இப்போ நான் டேபிள் மேலே வச்சிடுறேன். வச்சுட்டேன் அப்படின்னா இது எப்போ மாங்காய் மரம் ஆகும்? 5 வருஷத்தில் ஆகிடும். வேற சொல்லுங்க, எப்போ ஆகும்? நல்லா கவனிங்க சிஸ்டர். வருஷங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம். இப்படி கடந்து போய்கிட்டே இருந்தால் கூட, நான் விதையை இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா, விதை இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் கடந்து போனாலும் இந்த விதை மேலே தப்பு எதுவுமே கிடையாது. இந்த விதை மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இது முளைக்காது. முளைப்பே உண்டாகாது இந்த விதையில். எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் விதையை நீங்கள் இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த விதை மேலே எந்த தப்புமே கிடையாது. இந்த விதைக்கு, நல்லா கவனிங்க, இந்த விதைக்கு முளைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. என்ன இருக்குது? முளைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் முளைக்காது. புரியுதா நான் சொல்கிறது?
இந்த வாக்குத்தத்தத்திற்கு முளைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு வேர் விடக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு இலைகள் விடக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு விருட்சமாகக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு அநேக பூக்கள் பூக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்திற்கு அநேக காய்களை தரக்கூடிய வல்லமை இருக்கிறது. இந்த விதைக்கு அநேக பழங்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதே விதைக்கு அநேக மீண்டும் விதைகளை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, இது என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதை கொண்டு போய் நீங்கள் மண்ணில் போட்டீங்க அப்படின்னா, இதை கொண்டு போய் மண்ணில் போட்டு அதை மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள மண்ணுக்குள்ள அது வேலை செய்யும். பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ளவில்லை, அவன் இருதயத்திலே உள்வாங்கிக் கொண்டான். அவனுடைய வாக்குத்தத்தத்தை இருதயமாகிய நல்ல நிலத்திலே அவன் விதைத்து கொண்டான். அவன் ஒவ்வொரு நாளும் சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்ட விதை என்ன அப்படின்னா, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றத அவன் இருதயமாகிய நல்ல நிலத்துல அவன் விதைத்தான். அந்த விதைய நீங்கள் இந்த மாங்காய் மரத்து விதையை கொண்டு போய் எப்படி மண்ணில் விதைக்கிறீங்களோ, அதே போல் அவன் அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையாகிய, தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையாகிய, தன்னுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை விதைத்தான். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில், உங்கள் இருதயமாகிய சுத்தமான அந்த நல்ல நிலத்தில் அந்த நிலத்தை சீர்படுத்தி சரியான ஒரு உழவை உண்டு பண்ணி அது சரியான சத்துள்ள மண்ணை எடுத்துட்டு நீங்கள் இந்த வாக்குத்தத்தமாகிய விதையை கொண்டு போய் உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்திற்கு சக்தி கொடுக்கக்கூடிய வல்லமை எங்கே இருந்தது அப்படின்னா, அந்த மண்ணுக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களே, இப்போ மாங்காய் விதை இருக்குது. இந்த விதைக்கு வல்லமை உண்டாகணும் அப்படின்னா, அதாவது சக்தி உண்டாகணும் அப்படின்னா, பவர் உண்டாகணும் அப்படின்னா, இதை எங்கே கொண்டு போய் விதைக்கணும்? மண்ணில் கொண்டு போய் விதைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்துக்கு வல்லமை உண்டாகணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர். இப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் வல்லமை இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் வல்லமை இருந்துச்சா இல்லையா? பதில் சொன்னால் தானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் வல்லமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. அந்த மாங்காய் விதைக்குள்ள செடி வர்றதுக்குரிய வல்லமை இருக்குதா இல்லையா? இருக்குது, ஆனால் அது வெளிப்படலை. இருக்குது, ஆனால் அது வெளிப்படலை. அது வெளிப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? மண்ணில் கொண்டு போய் விதைக்கணும். அது அந்த அந்த அது முளைக்கக்கூடிய வல்லமை அந்த விதைக்குள்ளேயே இருக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசித்தோம், ஏற்கனவே வாசிச்சதான், நான் வாசிக்கிறேன், கவனிக்க. வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். என்ன அது? எப்படி தாங்குறாராம்? வசனத்தினால தாங்கலை. நல்லா கவனிங்க. வசனத்தினால தாங்கலை, வார்த்தையினால தாங்கலை. அந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குறாராம். எப்படி தாங்குறாரு? வல்லமையுள்ள வசனம். எப்படி? வல்லமையுள்ள வசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வெறும் வசனமா இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வெறும் வார்த்தையா இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, வல்லமையுள்ள வசனமா இருக்குது. இப்போ அந்த மாங்காவோட விதை வெறும் விதையா இல்லை, அது செடியை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையுள்ள விதையா இருக்குது. செடியை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையுள்ள விதையா இருக்குது.
அந்த செடியை உண்டாக்கணும் அப்படின்னா அந்த வசனத்துக்குள்ளேயே அந்த 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 மரத்தோடைய அந்த விதைக்குள்ளேயே அது செடியை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்குள்ளாகவே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சொல்லலை, வேதமே அப்படிதான் சொல்லுது. வசனத்தினாலே உங்களை தாங்குகிறவராய் சொல்லலை, வார்த்தையினாலே உங்களை தாங்குகிறவராய் அப்படி சொல்லலை, வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். எப்படி வசனமா? வல்லமையுள்ள வசனம். வல்லமையுள்ள வசனம். வசனம்னாவே அது எப்படி இருக்குது? வல்லமையுள்ளதாக இருக்குது. வார்த்தையினாலே அது எப்படி இருக்குது? வல்லமையுள்ளதாக இருக்குது. ஆபிரகாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்குள்ளாக இருக்கிற வல்லமையை கண்டுபிடித்தான் பிரியமானவர்களே. அதே போல உங்களுக்குரிய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க வல்லமையுள்ளதாக மாற்றக்கூடிய நீங்க தான் அதை வல்லமையுள்ளதாக மாற்ற முடியும். மாங்காய் விதைக்குள்ள இருக்கிற அந்த செடியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதை மண்ணில் கொண்டு போய் விதைக்கிறது யாரோட கடமை? நம்மளோட கடமை. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நல்ல இருதயமாகி நிலத்துல கொண்டு போய் விதைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை. நீங்கள் வாக்குத்தத்தத்தை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். காலங்காலமாக அப்படியே தான் இருக்கும். வருடங்கள் கடந்தாலும் அப்படியே தான் இருக்கும். யுகங்கள் கடந்தாலும் அப்படியே தான் இருக்கும். லட்சக்கணக்கான வருடங்கள் கடந்தால் கூட அது வாக்குத்தத்தமாகவே இருக்கும். அது செயல்படணும் அப்படின்னா அது வாழ்க்கையிலே மாம்சமாக வெளிப்பட வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆபிரகாம் அந்த வார்த்தைக்குள்ளாக இருந்த வல்லமையை கண்டுபிடித்தான், அதை இருதயத்திலே வைத்தான், ஒவ்வொரு நாளும் அதை தியானித்தான் அந்த வார்த்தையை. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் இருதயங்களிலே எழுதி கொண்டு, இருதயமாகிய நல்ல நிலங்களிலே எழுதி கொண்டு அந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு எப்படி அது சரீர பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக அந்த வாக்குத்தத்தம் இருதயத்துக்குள்ளாக இருந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில எப்படி உண்டானதோ அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக ஒரு உயிர் இருக்கிறது பிரியமானவர்களே. எல்லா வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக ஒரு சக்தி இருக்கிறது பிரியமானவர்களே. எல்லா வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக ஒரு பவர் இருக்கிறது பிரியமானவர்களே. அதை எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா, எப்போ வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நம்பினதை போல நீங்களும் வாக்குத்தத்தத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் அந்த வாக்குத்தத்தம் நடந்தே தீருன்றதை நீங்கள் நம்பணும். அந்த வாக்குத்தத்தம் நடக்காதுன்ற சூழ்நிலையாக இருந்தால் கூட நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் நடக்குன்றதை நம்பணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அவன் வசனத்தை வசனமா பார்க்கல, வசனத்தை மட்டும் பார்க்கல, வசனத்துக்குள்ளாக இருந்த அந்த வல்லமையையும் கண்டுபிடித்தான் பிரியமானவர்கள். அதே போல நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனத்தை வசனமாக கொள்ளாமல் வசனத்தை வல்லமையுள்ள வசனமாக உங்க இருதயமாகிய நல்ல நிலத்திலே நீங்கள் விதைக்கும்படியாக நான் உங்களை ஏவுகிறேன் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறாராம். 3வது வசனம், 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் அப்படின்னா எல்லாவற்றையும், அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் சகலத்தையும் இவர் என்ன பண்றாராம் அப்படின்னா தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராம். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால இவர் தாங்குறாராம். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், உங்களுக்கு உடல் சுகவீனம் இருக்கலாம், உடல் பலவீனம் இருக்கலாம். பலவீனம் நீங்கணும் அப்படின்னா, நாங்கள் நல்லா கவனிங்க, வியாதியை நீங்கணும் அப்படின்னா, உடல் பலவீனத்தை நீங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்கள் உடல் சுகமாக்கக்கூடிய சுகத்திற்கு ஏதுவான
வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் வல்லமை கொடுக்கணும். அந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் வல்லமை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அது சரியாக நிறைவேறும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிப்பீங்க. எத்தனை பேர் நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம்? எத்தனை பேர் பிரதர், எத்தனை பேர் சிஸ்டர் நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம்? எல்லாருமே நம்ம தேவனாகிய கர்த்தரை தான் சேவிக்கிறோம். கரெக்டா? இல்லை நான் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கல யாருன்னா சொல்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம சேவிக்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாராம்? உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். என்ன பண்ணுறாரு? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டையும் நீங்கள் குடிக்கிற தண்ணியையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அப்படி அவர் நீங்கள் குடிக்கிற தண்ணியையும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடையும் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர், ஆசீர்வதிச்சாருன்னா என்ன நடக்குது? வியாதியை உங்களிலிருந்து விளக்குறாராம். நீங்கள் அப்பத்தையும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிப்பீர்கள், அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், அவர் வியாதியை உங்களிலிருந்து விளக்குறார். உங்களுக்கு உடல் சுகவீனம் இருக்குது, உங்களுக்கு உடல் பலவீனம் இருக்குது, உங்களுக்கு சுகவீனமின்மை இன்னும் இருக்குது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கலை. இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. உங்கள் இருதயம் அந்த வல்லமையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைக்கலை. ஏன்னா வேதம் இப்படி சொல்லுது, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உங்களிலிருந்து விலக்குகிறார். உங்கள் தேசத்தில் இனி மலடு இருப்பதே இல்லை. உங்கள் ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துகிறார். உங்கள் தேசத்தில் இனி மலடு இருப்பதே இல்லை அப்படின்னா என்ன மீனிங் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் பலன் அளிக்காத நிலை இருக்கவே இருக்காது. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் பலன் உண்டாகும். வியாதியே இருக்காது, உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறீர்கள். அவர் உங்கள் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்புறம் நோய் ஏன் உண்டாச்சு? ஏன் வியாதி உண்டாச்சு? எதற்காக உடல் பலவீனம் உண்டாச்சு? வேதம் சொல்லுது, இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. யார் இல்லை? இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நம் வாக்கு தத்தங்களாகத்தான் பார்க்கிறோமே ஒழிஞ்சு, கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் உயிருள்ள வாக்கு தத்தங்களாக, அது வல்லமையுள்ள வாக்கு தத்தங்களாக, ஒரு பவர் நிறைந்த வாக்கு தத்தங்களாக அதை பார்ப்பதில்லை. அந்த வாக்கு தத்தத்துக்கு பவர் கொடுக்கறதே இல்லை, வல்லமை கொடுக்கறதே இல்லை, அதை இருதயத்தில் வைக்கிறது இல்லை. ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்றத 1000 டைம் உச்சரிக்கிறோம், 1000 டைம் சொல்றோம். ஆனா அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவர் வியாதியிலிருந்து விளக்குறாரு, எனக்கு ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துறாருன்றத நம்ம சொல்றதே இல்லை. அந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்கறதே இல்லை, அதுக்கு ஒரு வல்லமை கொடுக்கறதே இல்லை. உயிர் இருந்தும் எப்படி அந்த மாங்காய் மரத்தோட கொட்டை டேபிள் மேலே வச்சுட்டா வருடங்கள் கடந்தால் கூட அது அப்படியே கொட்டையாகவே இருக்குதோ, செடியாக மாறாமல் அது துளிர் விடாமல் எப்படி இருக்குதோ, அதே போல் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது பிரியமானவர்களே.
ஆபிரகாம் அதுக்கு உயிர் கொடுத்தான். ஈசாக்கு அவன் வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுத்தான். யாக்கோபு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுத்தான். யோசேப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுத்தான். தாவீது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுத்தான். நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தமா பெற்றுக்கொள்ளாம வாக்குத்தத்தை இருதயமாகிய நல்ல நிலத்திலே விதைத்து, அந்த விதைக்கு நிலத்திலே விதைக்கும் பொழுது, நல்ல நிலத்திலே விதைக்கும் பொழுது நீங்கள் அந்த விதைக்கு உயிர் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா, வியாதி வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நீடித்த நாட்களாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தரை சேவிச்சீங்க அப்படின்னா, அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வியாதியை உங்களிருந்து விளக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் தேசத்திலே பலன் இல்லாத நிலை இருக்கவே இருக்காது. உங்கள் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருக்கும். பிரியமானவர்கள், நீங்கள் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, தாவீதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை உங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைத்து, அதுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி, அதற்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசமாகிய தண்ணீரை ஊற்றி, ஒவ்வொரு நாளும் விசுவாசம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த வாக்குத்தத்தத்தை உச்சரிக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லணும் அந்த வாக்குத்தத்தத்தை. அவர் என் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் சாப்பாடை எடுத்து வச்சுட்டு இந்த அப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லணும். நீங்கள் தண்ணியை குடிக்கிறீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த தண்ணீருக்கு ஊடுருவி அந்த வார்த்தை செல்லுகிறது. அந்த தண்ணீர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை நீங்கள் பருகும் பொழுது, அதை நீங்கள் குடிக்கும் பொழுது வெறும் தண்ணீராக குடிக்கல, வார்த்தையோடு சேர்த்து நீங்கள் குடிக்கிறீர்கள். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பவர் இருக்கிறது. அது உங்கள் உடலுக்கு ஊடாக சென்று உங்கள் உடலில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்கள் இரத்த நாளங்களுக்குள்ளாக சென்று இரத்தத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அந்த இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஒரு சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணீரிலே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தையை அந்த தண்ணீருக்குள்ளே அனுப்பியிருக்கிறீர்கள். அதே போலதான் சாப்பாடு, அதே போலதான் வாழ்க்கையும். நீங்கள் வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுப்பும்போது, உங்கள் பிரச்சனை கூட அனுப்பும் பொழுது, உங்களுடைய சுகவீனத்து கூட அனுப்பும் பொழுது, உங்களுடைய பலவீனத்து கூட வார்த்தைகளை அனுப்பும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அது போய் சென்று அது அந்த வல்லமையுள்ள வார்த்தை அதை சீரமைக்கிறதா இருக்கிறது, சீர்படுத்துகிறதா இருக்கிறது. பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றுகிறதா இருக்கிறது. இல்லாமையெல்லாம் அது இருக்கிறதாய் மாற்றுகிறதா இருக்கிறது. மரித்ததை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உங்கள் உடலில் இருக்கிற எல்லா உள் உறுப்புகளை எல்லாம் அதை சரியான நிலைக்கு கொண்டு வர்றது எது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான, உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான, உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் அதை செய்யும். உங்களுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் எந்திரிச்சு சாப்பிடும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது, எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் என் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்கிறார், வியாதியை முற்றிலுமாக என்னை விட்டு விலக்கி இருக்கிறார்னு நீங்கள் சொல்லணும். பிரியமானவர்கள், சொல்லும்போது அது உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் தண்ணியை பார்த்து பேசணும். இந்த தண்ணியை நான் குடிக்க போகிறேன், இது போய் என் உடலுக்குள்ளே இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் நீக்கிறதற்கு இது ஒரு விதையாக இருக்கிறது. நீங்கள் பேசணும். சாப்பாடை பார்த்து பேசணும். சாப்பாடுக்குள்ள வார்த்தையை அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா தான், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இது பெரிய ஒரு பேப்பரில் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். என் பொண்ணு எங்கள் பையன் அதை வாசிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவாங்க. நான் என்றைக்கு அதை எழுதி ஒட்டி வச்சனோ அந்த நாள்லேருந்து இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. வார்த்தைக்கு உயிர் இருக்குங்க, வார்த்தைக்கு உயிர் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். உயிருள்ள இந்த வார்த்தையை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ளே அனுப்பணும். நீங்கள் உயிருள்ள இந்த வார்த்தையை நீங்கள் குடிக்கிற தண்ணீர் கூட அனுப்பணும். இந்த உயிருள்ள இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு கூட அனுப்பணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் வாய் மூலம் உச்சரித்து அதை நீங்கள் சுதந்திரித்து கொண்டதை போல, நீங்கள் ஏற்றுக்கொண்டதை போல, அதை நீங்கள் கிரகித்து கொண்டதை போல நீங்களே யோசித்து கொள்ளணும். அது தன்னால் உங்களை சேரும். பிரியமானவர்களே,
இன்னொன்று, வியாதி உங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்னா நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது ஒரு விஷயம். ரெண்டாவது, வியாதி எனக்கு இருக்குது, வியாதி எனக்கு இருக்குது, வியாதி எனக்கு இருக்குதுன்ற எண்ணத்தை முதல்ல உங்களை விட்டு நீக்குங்க. அந்த எண்ணமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. வியாதியை முதல்ல நீங்கள் வெறுக்கணும். நீங்கள் வியாதியை அரவணைச்சிக்கிட்டு, எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு தலைவலி இருக்குது, தலைவலி இருக்குது, எனக்கு ஜுரம் இருக்குது, எனக்கு ஜுரம் இருக்குதுன்னு அதை அரவணைச்சிக்கிறீங்க. அரவணைச்சிட்டு அது போகணும், அது போகணும், அது போகணுன்னா எப்படி போகும்? நீங்கள் முதல்ல அதை வெறுக்கணும். சொல்லணும், இந்த வியாதியே என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, இது தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, என்னை விட்டு நீ போ என்று இயேசு நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வியாதியை நீங்கள் வெறுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், சுகத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு.